வணக்கம் தோழர்களே. இந்த வீடியோ பதிவுல நிறைய விவசாய சம்பந்தமா தென்னங்கன்றுகள், பழச்செடிகள், பூக்கன்றுகள், அலங்கார செடிகள் நிறைய பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய பதிவுல ஒரு கிளைம்பர் அண்ட் கிரீப்பர் பிளான்ட்ஸ். இது கொடி வகையை சார்ந்த அலங்கார செடிகள். என்னுடைய வீட்டுல காம்பவுண்ட் வால் இருக்கு. இந்த காம்பவுண்ட் வால் பக்கத்துல பாத்தீங்கன்னா நிறைய மரங்கள் வளர்க்குறேன். ஸோ இந்த கொடி வகைகள் பாத்தீங்கன்னா அதுக்கு வெயில் பிடிக்காது, மறைமுக வெயில் தான் பிடிக்கும். அதனால இந்த செடிகளை நான் மரத்துக்கு கீழே வச்சிருக்கேன். முதல்ல பார்க்கக்கூடிய கொடி வகைகள் பார்த்தீங்கன்னா டபுள் கலர், பர்பிளும் லைட் ஆஷ் கலரும் இருக்கும். இது பர்பிள் லைனிங்னு சொல்லுவாங்க. இது நிழல் விரும்பக்கூடிய கொடி வகை. இதை நம்ம பாட்லயும் வளர்க்கலாம். இது மாதிரி கிளைம்பராவா அழகாக தொங்க விடலாம். அடுத்து நீங்க அப்படியே பக்கத்துல நீங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா வாட்டர் மெலோன் லீஃப்னு சொல்லுவாங்க. நீங்க அடுத்து பார்க்கக்கூடிய பிளான்ட் முதல்ல சொன்ன மாதிரி அது வாட்டர் மெலோன் லீஃப்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்துல பெலோனியா. இது ஒரு ஹைட்லி ஷேட் லவிங் பிளான்ட். அழகா பொடிசா இலை விழுந்து கிட்டத்தட்ட நம்ம பார்க்கும்போது ஒரு தர்பூசணி என்ன கலர் இருக்கோ அந்த கலருக்குரிய லீஃப் இருக்கு. ஸோ அதையும் இங்க நான் தொங்க போட்டிருக்கேன். அப்படியே நீங்க பார்த்துக்கிட்டே வரும்போது இன்னொரு லீஃப் லைட் பச்சையில இருக்கும். இது ஒரு கிரீப்பர் பிளான்ட் தான். கிட்டத்தட்ட அது ஒரு ஃபோன் வகையை சேர்ந்தது. பார்க்கக்கூடிய கிரீப்பர்ல பாத்தீங்கன்னா சாட்டின் போத்தோஸ் சொல்லுவாங்க. இந்த இலைய பார்க்கும்போது ரெண்டு கலர்ல இருக்கும். சாட்டின் ஸ்பாட்ஸ்ல கிரீன் லீஃபும் இருக்கு. இது ஒரு ஷேட் லவிங் கிரீப்பர். அடுத்து பார்க்கக்கூடிய பிளான்ட் கிட்டத்தட்ட வளர்ந்து அது பூமியே தொட்டுடுச்சு. கிட்டத்தட்ட அந்த கொடியை பாத்தீங்கன்னா ஒரு 10 to 15 அடி இருக்கும். இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா கோல்டன் போத்தோஸ் சொல்லுவாங்க. இது அதே குடும்பத்தை சேர்ந்து ஒன்னொரு டிஃப்ரெண்ட் காம்பினேஷன். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் கிளைம்பருங்க. பாத்தீங்கன்னா அந்த இலைகளே பாத்தீங்கன்னா பல வண்ணத்துல இருக்கும். இது பில்லோ கிளைம்பர்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த லீஃப் பில்லோ மாதிரி நல்லா கனமா இருக்கும். கிட்டத்தட்ட அதுல இலைய லேசா நசுக்கினீங்கன்னா ஒரு நறுமண வாசனை இருக்கும். இது நல்லா கொத்தா பொங்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு கூந்தலுடைய அழகு மாதிரி இந்த பிளான்ட் இருக்கும். முதல்ல குறிப்பிட்ட மாதிரி பல்வேறு போத்தோஸ் பிளான்ட் பார்த்துருக்கீங்க. இந்த போத்தோஸ் டிஃப்ரெண்ட் கலர். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஐவரி கலர்ல கிரீன் டிஞ்சி. ஸோ இது நிறைய ரகங்கள் இருக்கு. என்கிட்ட இருக்கிறத ஒரு 10-12 ரக வகத்தை உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன். இப்ப நீங்க பார்க்கக்கூடிய கொடி வகையும் பாத்தீங்கன்னா டார்க் பர்பிள் கலர் பாருங்க. இது நல்லா மழை காலத்துல பாத்தீங்கன்னா இதெல்லாம் கலர்ஸ் நல்ல ரோபஸ்டா கொண்டு பார்த்து கண்ணுக்கே ஒரு அட்ராக்டிவ் கொடுக்கக்கூடிய கலர்ஸ். இப்ப நீங்க பார்க்கக்கூடிய பிளான்ட் சிங்கோனியம். இது ஒரு ஹைட்லி ஷேட் லவிங் பிளான்ட். இந்த பிளான்ட் லீஃப் பெக்குலர் கேரக்டர் என்ன பாத்தீங்கன்னா வெயில் காலத்துல பாத்தீங்கன்னா இந்த லீஃப் லைட் கிரீனிஷா மாறிடும். ஆனா மழை காலம் ஆனவனே இந்த வரக்கூடிய புது லீஃப்லாம் பாத்தீங்கன்னா நல்ல பேபி பர்பிள்ல இருக்கும். ஸோ இது ஒரு டபுள் கலர் சிங்கோனியம், ஹைட்லி ஷேட் லவிங் பிளான்ட். இது மாதிரி நீங்க தொங்க போட்டும் வளர்க்கலாம். சின்ன புஷ்ஷாவை கூட ஒரு பாட்லயே அந்த பிளான்ட்டை வளர்க்கலாம். இந்த கிரீப்பர் ஒரு பில்லோடென்ட்ரான் வகையை சேர்ந்தது. பிளாக் கோல்டுன்னு சொல்லுவாங்க. இந்த லீஃபை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு வெத்தலை மாதிரி இருக்கும், இல்லை இந்த பெப்பர் லீஃப் மாதிரி இருக்கும். இது ஆனா ஒரு கம்ப்ளீட்லி ஷேட் லவிங் பிளான்ட். வெயில் தாங்கவே தாங்காது. லேசா வெயில் பட்டா கூட இந்த இலைகள் கருகிடும். இது நல்ல ஹைட்ல தரையில் பட்ட உடனே அதுல இருக்க சைட்ல இருக்க காம்பு எல்லாம் பாத்தீங்கன்னா வேற முளைக்க தொடங்கிடுச்சு. ஸோ அப்படியே இந்த ஷேட்ல கிரீப் ஆகி நிறைய வைல்டு ஃபார்ம்ல போகும். ஸோ இது ஒரு நல்ல அழகான கிரீப்பர் பிளான்ட்டா நம்ம கலர் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்க்கு இதை வீட்டுல வளர்க்கலாம். பல்வேறு வண்ண கலர்ல கிரீப்பர் பிளான்ட்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க இப்படி பார்த்துக்கிட்டே வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு கார்பெட் மாதிரி பல்வேறு கலர்ல இருக்கும்போது அந்த காம்பவுண்ட் வாலை பார்க்கும்போது ஒரு அழகா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு மல்டி கலர் சாலி டிசைன் மாதிரி இந்த காம்பவுண்ட் வாலை நம்ம ரசிக்கலாம். ஸோ நம்ம வீட்டுல பெரும்பாலும் வீட்டுல காம்பவுண்ட் வால் இருக்கும். ஸோ அந்த காம்பவுண்ட் வாலை நம்ம பெயிண்ட் பூசி அழகுபடுத்துறோம். பல்வேறு அழகுபடுத்தும் போது இது மாதிரி செடிகளை வச்சு அழகுபடுத்தும் போது அந்த காம்பவுண்ட் வாலுக்கும் ஒரு அழகு சேர்க்கும், வீட்டுக்கும் ஒரு அழகு சேர்க்கும். ஸோ சில வீட்டுல பாத்தீங்கன்னா வெயிலே அடிக்காது, நிழல் இருக்கும். அப்போ இது மாதிரி நிழல் விரும்பும் கொடிகளை வளர்த்து நம்ம நல்லா பராமரிச்சிங்கன்னா பார்க்க நமக்கு நல்லா இருக்கும். வர்றவங்களும் ஆர்வமா கேட்பாங்க, என்ன பல கலர்ல செடிகள்லாம் தொங்குதுன்னு கேட்பாங்க. ஸோ நீங்களும் அவங்களுக்கு இதுல எடுத்து கொடுத்தாலே இந்த செடியை கட்டிங்ஸ்ல அழகா வளர்க்கலாம். அடுத்த வீடியோ பதிவுல இந்த கிரீப்பர் பிளான்ட்டை வச்சு இப்படி பல்வேறு டிசைன்ல நம்ம அந்த செடியை வளர்க்கலாம் என்பதை எடுத்து சொல்வேன். மீண்டும் சந்திப்போம். ஆதவன் ஃபார்ம் சார்பாக.